கதைய கேளு தாய்க்கூடமே. அம்மா ஏங்க, வெளியில கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. என்னென்ன நடக்குது தெரியுமா? பாவங்க பொம்பளை பிள்ளைங்க. என்னடி பண்றது? கல்யாணம் ஆன ஆம்பளைக்குன்னா வீட்டுல பாதுகாப்பு இல்ல. என்னது? அப்பா தன்வினை தன்னை சுடுகாட்டுக்கு போங்க. ஏமாமா பந்தில என்னென்ன ஐட்டம் வச்சாங்கன்னே எனக்கு ஞாபகமே இல்ல மாமா. பிரியாணி வச்சாங்களா? ஏம்மா, பிரியாணிங்கிறது டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது, புரியுதா? நீ என்ன பண்ற, மம்புட்டி அள்ளி போடுமே, அது மாதிரி அள்ளி போட்டா எப்படி டேஸ்ட் தெரியும்? கூட்டு பொரியல்லாம் வச்சாங்களா? கூட்டு பொரியல்லாம் வச்சாங்கம்மா. நீ வந்து கூட்ட மாதிரி கூட்டி 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 தள்ளா கூட்டு பொரியல் எப்படி தெரியும்? பாயசம்? பாயசத்தை வந்து அப்படியே தொட்டு டேஸ்ட் சாப்பிடணும். நீ என்ன பண்ற, கோயில்ல தர அது மாதிரி முடக்கு குடிச்சா? அப்பளம் வடலாம் வச்சாங்க தானே? அப்பளம் வடலாம் வச்சாங்க. நீ அப்பளத்தை நான் எடுத்துக்கிட்ட, வடைய நீ என்ன பண்ண, காக்கா தூக்குற மாதிரி தூக்கி பவுலுக்குன்னு உள்ள போட்ட. உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாருங்க, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்ல. என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? வயிறா இருந்தால வண்ணா சாலா இருந்தா எப்படி நிறையும்? ஒண்ணாம எப்பா இந்த யூடியூப் செலிபிரிட்டி ஆனதும் போதும் பிரியா. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி அப்படியே நம்மளே பார்க்குறாங்க. அப்படியே நமக்கு அப்படியே ஒரு கூச்சமாகவும் இருக்கு. அதுவும் இந்த குறிப்பிட்ட காலேஜ் பிள்ளைங்க இருக்கு பாரு, அப்படியே நம்மளே அப்படியே நம்ம ஸ்டைலை பார்த்தா அப்படியே ஒரு லுக் கொடுத்து. அது ஸ்டைல் இல்ல, வித்தியாசமான உருவம் ஏதாவது போனுச்சுன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்கல்ல, அதுதான் செலிபிரிட்டியா. செலிபிரிட்டி இந்த செவுத்துல பூசுற செங்கலுக்கு கலவு பூசுவாங்கல்ல, அது மாதிரி இருந்துகிட்டு செலிபிரிட்டி. பொம்பளைங்களை விட ஆம்பளைங்க ரொம்ப வலிமையா இருக்காங்கல்ல, இறைவன் அப்படி படைச்சிருக்காங்கல்ல. ஏன் அப்படி படைச்சிருக்காங்க? ஏமா, அது வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சிலிண்டர் தூக்கிட்டு வர என்ன, அப்புறம் இந்த மாவாட்டுவீங்கள அந்த கல்லை தூக்கி வைக்கிறதுக்கு, அப்புறம் துணி துவைக்க, அப்புறம் பீரோவை தூக்கி வைக்கிறதுக்கு, அப்புறம் நீங்க கதவை சாத்திட்டு 4 குத்துவீங்க பாரு, அதெல்லாம் தாங்கணும். அது வேற. அப்புறம் மாசம் ஒரு பில்லுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பீங்க பாரு, அந்த செலவோட பாரத்தையும் தாங்கும். இதுக்கு தான் ஆண்டவன் வந்து ஆம்பளை வலிமையா படைச்சிருக்கான். ஐயோ, சிலிண்டர் வந்துருச்சு, போய் சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க போங்க. வாமா, சொல்லுங்க. ஓ, என்ன பண்ணிட்டு சமைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, நீ வேலை செய்யறத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சும்மாவே என்னால இருக்க முடியல. ஐயோ, உங்களுக்கு இப்பயாவது மனசு வந்ததே. சரி இந்தாங்க, சமைச்சிட்டு அந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி துணி துவைச்சு போட்டுருங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க கவலையா இருக்கீங்க? ஏப்பா ஏன், என்னாச்சு? இந்த பேங்க்ல கோடி கணக்குல பணம் இருக்குப்பா, ஒரு ரூபா கூட செலவுக்கு எடுக்க முடியலப்பா. ஐயோ, ஏடிஎம் இல்லையா? அதெல்லாம் இல்லப்பா. செக் புக் இல்லையா? அதெல்லாம் இல்லப்பா. பாஸ்புக் எதுவும் இல்லையா? அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்னதாயா இல்ல? ஏதோ அக்கௌண்ட் இருக்குமாமா. அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. யோ கருவா, இங்க என்ன கிறுக்கு பயலாட்ட புலம்பிட்டு கிடக்குற? எவ்வளவு துணி கிடக்குது, இந்த துணியை துவைச்சு போட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போடுப்பா. ஏர்வாடியில சேர்க்கிறவனுக்கு ஏரோப்ளேன் கேக்குதான். ஏங்க சொல்லுமா, இந்த புத்திசாலிக்கும் திறமைசாலிக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிறான் பாரு, அவன் தான் புத்திசாலி. வாங்கி தரேன்னு சொல்லியே சமாளிக்கிறான் பாரு, அவன் தான் திறமைசாலி. இப்ப நான் எப்படி அவனை சமாளிக்கிறேன்ல. பாய்.